பறவைகள் பலவிதம், அதில் ஒவ்வொன்றும் ஒரு விதம். என்ன கரிகாலா, பாட்டெல்லாம் பலமா இருக்கு. அதுவும் பறவை பற்றி. அதுவா வெற்றி? பறவைகள்ல மிகப்பெரிய நீர் பறவை பற்றி டிஸ்கவரி சேனல்ல பார்த்தனா, அதான் பாடிட்டு இருக்கேன். பறவைகள்ல மிகப்பெரிய நீர் பறவையா? அது என்ன நீர் பறவை கரிகாலா? கூழைக்கடா பறவை. கூழைக்கடா பறவையா? என்னப்பா பேரே வித்தியாசமா இருக்கு. இந்த பறவை எதுக்கு கூழைக்கடான்னு பேர் வச்சாங்க? கூழைக்கடானா என்ன அர்த்தம்ப்பா? சொல்றேன்பா. இந்த பறவையோட தசைகள் கெட்டியாக இல்லாம மென்மையா கூழ் போலவும், இதனோட உருவம் கெடா போல பெருசா இருப்பதால இதுக்கு கூழைக்கடான்னு பேர் வச்சாங்கப்பா. ஓ, அப்படியா? இந்த கூழைக்கடா பறவை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய பறவைன்னு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப பழைய பறவைன்னு சொல்லு. ஆமாப்பா. வேடந்தாங்கல் பகுதியில இந்த பறவைய மத்தாலி கொக்குன்னு அழைக்கிறாங்க. ஓ, இந்தியாவுல புள்ளிவாய் கூழைக்கடா, டால் மில்டன், பெரிய வெள்ளை கூழைக்கடான்னு 3 வகை கூழைக்கடா இருக்குப்பா. தகவல் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க. இன்னும் சுவாரஸ்யமான தகவல் இருக்கு. சொல்றேன் கேளுப்பா. சொல்லுப்பா, தெரிஞ்சுக்கிறேன். கூழைக்கடா பறவை இனத்துல டால்மேசியன் கூழைக்கடான்னு ஒரு பறவை தான் பெரிய பறவையா கருதப்படுது. அது ஏன் பெரிய பறவையா கருதப்படுது தெரியுமா? இதனோட எடை 15 கிலோ வரைக்கும் இருக்கும். இந்த பறவை சிறகுகள் விரிந்த நிலையில 11.5 அடி அகலம் இருக்குமாப்பா. என்னது? இதனோட எடை 15 கிலோ இருக்குமா? இது சிறக விரிச்சா 11.5 அடி அகலம் இருக்குமா? ஆமாப்பா. அது மட்டும் இல்ல, கூழைக்கடா பறவை இனத்துல எப்படி டால்மேசியன் கூழைக்கடான்ற பறவை பெரிய பறவையா இருக்கோ, அதே போல பழுப்பு கூழைக்கடான்னு ஒரு சிறிய பறவை இருக்கு. இதனோட நீளம் 125ல இருந்து 152 சென்டி மில்லிமீட்டர். இதனோட எடை 4.1ல இருந்து 6 கிலோகிராம் வரை தான் இருக்கும். தொங்கு பை இளஞ்சிவப்பா ஊதா நிறத்துல இருக்கும். தாடையோட மேல் பகுதியில புள்ளிகள் தென்படும். பளிச்சென்று நிறமில்லாத பழுப்பு நிறம் இந்த பறவையை மற்ற கூழைக்கடா பறவைகளிலிருந்து வேறுபடுத்தி காட்டும். நீ சொல்றத பார்த்தா மனிதர்கள்ல உயர்ந்த மனிதன் குள்ள மனிதன் இருப்பதை போல கூழைக்கடா பறவை இனத்திலும் இருக்குன்னு சொல்ற. உன்னோட ஒப்பீடு சரிதான்ப்பா. இந்த கூழைக்கடா பறவை பெரிய உடலும் சிறிய கால்களும் கொண்டதா இருக்கும். இந்த பறவையோட சிறப்பம்சம் என்னன்னா, இதனோட தொங்கு பை போன்ற தாடை. இதனோட மேல் அலகின் நுனி கீழ் நோக்கி வளைந்து முன்பக்கம் கரண்டி போல அகன்று, தட்டையான மேல் அலகு கீழ் அலகை மூடி போல மூடி இருக்கும். இதனோட கால்ல 4 விரல்களும் சவ்வால இணைந்திருப்பதால் இந்த பறவை நீர்ல எளிதாக நீந்தும். ஓ, அப்படியா? ஆமாப்பா. கூழைக்கடா பறவை தெற்காசியாவில் உள்ள தென் பாகிஸ்தானிலிருந்து இந்தியா உள்பட கிழக்கு இந்தோனேசியா வர இனப்பெருக்கம் செய்து. இந்த கூழைக்கடா பறவைகளை அண்டார்டிகா தவிர மற்ற அனைத்து கண்டங்களிலும் பார்க்கலாம். இந்த கூழைக்கடா பறவை கிட்ட இவ்வளோ விஷயம் இருக்கா? ரொம்ப ஆச்சரியமா இருக்குப்பா. இவ்வளோ ஆச்சரியமான விஷயமுடைய கூழைக்கடா பறவையை பற்றி சொன்னதுக்கு மிக்க நன்றிப்பா. நன்றிக்கு பதிலு ஒரு டீ சொல்லுப்பா. உங்ககிட்ட சொல்லி தொண்டை தண்ணி வத்தி போச்சு. சொல்லிட்டா போச்சு. மாஸ்டர், 2 ஸ்பெஷல் டீ தாங்க.